நீங்கள் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவராக, இப்போ ஒரு குற்றம் இழைத்தவர் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் அந்த சாதிக்கு எதிராக பேசினா மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆதிக்க சாதியும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. அது பேர் வந்து சமூகவியல் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாரிசான்டல் சாலிடாரிட்டின்னுவாங்க. ஹாரிசான்டல் சாலிடாரிட்டி அப்படின்னா, ஹாரிசான்டல்னா இப்படி, அதாவது வெர்டிகல்னா எப்படி, ஹாரிசான்டல்னா அடுக்கில் இருக்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே அடுக்கில் இருக்க எல்லா சாதியும் இந்த ஒரு சாதிக்கு பிரச்சனை இருந்தால் எல்லாரும் ஒன்று குடிப்பாங்க. அதனால தான் இப்போ ராமதாஸ் அவர்கள் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்குறதுக்கு காரணம் என்ன, இவங்கெல்லாம் ஹாரிசான்டலாக சாலிடாரிட்டி எகெயின்ஸ்ட் தலித்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது தலித் மக்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் அது இப்படி தான் பிரதிபலிக்கும், இந்த எதிர்ப்பில் போய் முடியும். ஏற்கனவே நீங்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு தாவேக்க நிர்வாகி ஒருத்தர் தான், நான் எல்லாரும் சொல்ல, ஒருத்தர் வெளியே வந்துட்டு என்னங்க சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து எஸ்சி மக்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிச்சுட்டு வெளியே போனார். அது ஒருத்தர் அப்படி வெளியே போயிட்டார். பல பேருக்கு அந்த சென்டிமெண்ட் உள்ளே இருக்கும்ல. அது நான் தாவேக்கான்னு சொல்ல, அது நீங்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், எந்த கட்சி பெரிய கட்சிகள் எடுத்தாலும் எல்லா கட்சிக்குள்ளேயும் சாதி ஆதிக்க மனநிலை இருக்குல்ல. இப்போ தாவேக்கா மட்டும் என்ன செவ்வாகரத்துலேருந்து வந்துச்சா?